TLC திருச்சபையிலே அவருடைய துணைவியர் ஆயராக ஆண்டுகளில் பணி செய்து வருகிறார். திருவாளர் ஜோன் சந்திரசேகர் அவர்களை பற்றி சொன்னால் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவருடைய தரிசனம், அவருடைய நோக்கத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய கரங்களிலே நான் ஒப்படைத்து நான் விரும்புகிறேன். இன்றைக்கு நம்முடைய மெயின்லைன் திருச்சபைகளிலே பாடப்படுகிற பாடல்கள் ஞான பாடல் அல்லது பாவாலை என்று கூட சொல்வார். அந்த ஞான பாடல்கள் மேலுள்ள தாகம் மக்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தே வருகிறது. பொருள் மிகுந்த அர்த்தத்திற்கு அந்த பாடல்களை இன்றைக்கு நாம் பாடுவது ரொம்ப சிரமப்படும். சில நேரத்தில் சிரமப்படுகிறோம். அதில் இருக்கிற அநேக பாடல்கள் இன்றைக்கு நம்முடைய பாடல் புத்தகத்திலே இருக்கிற அநேக பாடல்கள் இன்றைக்கு நமக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆகவே இன்னும் 2 தலைவர் அப்படியே போயிடுச்சுன்னா ஞான பாடல்கள் இதால் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே அந்த தரிசனத்தை திருவாளர் ஜோன் சந்திரசேகர் அவர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இப்படியே இருந்தால் மெயின் திருச்சபைகளிலே ஞான பாடல்களை பாடுவது முற்றிலுமாக குறைந்துவிடும். ஆகையினால் அதற்கு ஒரு விழிப்புணர்வு தேவை என்ற ஒரு பேரானோடு தான் அவர் ஒவ்வொரு திருச்சபையிலிருந்தும் இது ஒரு எக்குமெனிக்கல் பாடி CSI அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள், IEC அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள், TLC அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லாரையும் பாடல்களை ஒருங்கிணைத்து அவர்களை நிறுவட்டி திருச்சபையாக சென்று ஞான பாடல்களை பாடி அதன் அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்து பாடல்களில் உருவான வரலாற்றை வெளிப்படுத்தி பாடல்களை கற்றுக் கொடுத்து மக்களை உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். இன்றைக்கு தமிழா செடிகள் முதல் திருச்சபையினுடைய பெயராய அவர்களை அந்த எல்லா திருச்சபைகளுக்கும் ஆராசரிசும் பாடல்களை ஞான பாடல்களை கற்றுக் கொடுப்பதற்கான முழு அதிகாரத்தையும் முழு பொறுப்பையும் இன்றைக்கு அவர்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு மதுரையிலே ஒரு திருச்சபையிலே நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. எதிர்பாராத விதமாக அது போஸ்ட்மார்ட்டம் ஆகிவிட்டது. அந்த சூழ்நிலையிலே தான் அவர்கள் என்னோடு கூட பேசினார்கள். நானும் இத்திருச்சபைக்கு புதிதானவர். ஆகவே இருந்தாலும் என்ன செய்யலாம் என்று யோசிப்போம் ஐயான்னு சொல்லிட்டு நாங்கள் பேசி முடித்தோம். திரும்பியும் பேசுகின்ற போது நான் எங்களுடைய சபையிலே நான் பேசி பார்க்கிறேன், எப்படி என்று தெரியாது, பேசி பார்க்கிறேன். வேற எதுவுமே எங்களால் செய்ய இயலாது. உங்களுக்கான அக்காமடேஷனையும் ஃபுட்டையும் தருவதற்கான ஒழுங்கை நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம். முயன்றால் நீங்கள் தயவு செய்து வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர்களும் வேற எந்த கண்டிஷனும் போடவில்லை, வேற எதை பற்றியும் பேசவில்லை. நீங்கள் எங்களுக்கு இடம் கொடுத்தால் போதுமானது, மீதி காரியத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் சர்ச்சில் சொல்வதற்கு எனக்கு ஒரு தயக்கமாக தான் இருக்கிறது. நான் புதுசு, நான் திருச்சபைக்கு புதிதாக. ஆகவே வந்தவுடனே ஒரு சுமைமிக்க ஒரு நிகழ்ச்சி, அதை எப்படி சொல்வதுன்னு தான் நான் அடக்கி வாசித்தேன். ஆனால் இதை பற்றியுள்ள பாடல்களை பற்றியுள்ள பேசி வரும்போது செய்தவர்களிடத்திலே லைட்டாக சொன்னேன், இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அதைத்தான் வருவார்கள், தங்குவதற்கான இடத்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், சாப்பாடு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னபோது அவர்கள் உடனே ஓகே சொல்லிவிட்டார்கள். உடனே மற்ற எல்லா பொறுப்பாளர்களுக்கும் சபை மூப்பர்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அதை நடத்திடுவோம் ஐயா அப்படின்ட்டு உறுதிப்பட கூறினார்கள். இதுவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுவாக இருந்தாலும் கோடைக்காலம் தக்க வைப்பது என்பது, ஒரு நாள் தக்க வைப்பது என்பது ஒரு கடினமான ஒரு காரியம். அந்த சூழலிலும் திருச்சபை செயலர் மற்றும் பொறுப்பாளர், தலைவர், பொருளாளர், மூப்பர்கள் அனைவரும் ஒருமித்த மனதோடு இந்த காரியத்தை செய்து தாராளமாக நடத்துங்கள், திருச்சபைக்கு தேவை அப்படின்னு சொன்னார்கள். அதன்படிதான்
மீதெல்லாம் நோட்டீஸ் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. அதை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். ஆகையினாலே தான் ஒரு குறுகிய காலம் சொல்லப்படுறது மிகவும் ஒரு அரிதான ஒரு காலகட்டம், மிகவும் குறுகிய கொஞ்சம் நாட்கள் உள்ள சூழ்நிலையிலே இந்த நிகழ்ச்சி உலகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஐயா அவர்களும் டீமும் நேற்றைக்கு தான் காரைக்காலிலிருந்து ஒரு குடும்பத்தார் வந்தார்கள். ராத்திரியில் ஒருத்தர் ராத்திரி 11 மணிக்கு ஒரு போராக இறங்குகிறார். எப்படி பற்பல இடங்களில் வந்து எல்லாமே இன்னொரு பெரிய டீம் இருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு அங்கே திருச்சபை எலெக்ஷன் காரியத்தினாலே அவர்களால் இல்லாமல் போயிட்டு, ஆகவே அப்பேற்பட்ட சூழ்நிலை பல்வேறு இடங்களிலிருந்து ஆண்டவருடைய நாமத்தை பாடல் மூலமாக மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான், வேற எந்த எதிர்பார்ப்புமின்றி அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். ஆகவே இப்போது நான் நேரத்தில் இருக்காமல் அவருடைய கரங்களிலே நான் கொடுத்து விடுகிறேன். சில பாடல்களை பாடுவார்கள். அதை தொடர்ந்து அவர்களோடு வந்திருக்கிற ஒரு ஆனந்த பாபு இறைச்சியை வருவார்கள். ஆறாவது முடித்த பிற்பாடு சிறப்பு பாடல் பயிற்சி உண்டு. ஆகவே நான் ஞான பாடல்கள் மேலும் ஒரு அதற்குரிய அனுபவ சாட்சி, ஞான பாடல்கள் எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையை அபிஷேகத்தை கொண்டு வந்தது என்பதெல்லாம் பற்றியுள்ள அனுபவ சாட்சிகளையும் நாம் கேட்க இருக்கிறோம். இப்போது பாடல்களுக்காக திருவாளர் சந்திரசேகர் அவருடைய கரங்களை நான் கையெழுத்தினேன்.